இந்திய அரசியலமைப்பு சட்டம் 3 விதமான சுதந்திரத்தை நமக்கு வாக்கு பண்ணுகிறது. 1 பேசும் சுதந்திரம், 2 வாழும் சுதந்திரம், 3 நடமாடும் சுதந்திரம். ஸோ இந்த பேசும் சுதந்திரம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்னேன் இல்லையா பரிசுத்த வேதாகமத்தில், அதுதான் பேசும் சுதந்திரம். நீங்கள் எப்போ சத்தியத்தை கற்று அறிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுது அதை பற்றி நீங்கள் பேசக்கூடிய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அதாவது எடுத்துக்காட்டு, பேதுரு ஒரு மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன். அவர் அபிஷேகம் பெற்ற உடனே, இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட உடனே அவர் 2 நிருபங்களை எழுதியிருக்கிறார். அது மிகவும் ஆசீர்வாதம், இன்றைக்கு நாம் வாழுகிற இந்த நாட்களிலே நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு பேசும் சுதந்திரத்தை அவர் கொடுக்க கர்த்தர் அவரை பலப்படுத்தி இருக்கிறார். ஸோ சத்தியத்தை அறிகிற பொழுது நமக்கு இந்த இந்திய அமைப்பு சட்டத்தின் கீழ் ஒரு பேசும் சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறது. 2வது நான் சொன்னேன் வாழும் சுதந்திரம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஒரு விடுதலை உண்டு. எப்படிப்பட்ட வாழ்க்கை? நீதிமானாய் நாம் வாழுகிறோம். நாம் ஒரு கில்ட்டி லைஃபுக்குள்ளே இல்லாமல், குற்ற மனசாட்சியோட வாழாமல், ஒரு சுதந்திர நாட்டில் நமக்கு வாழக்கூடிய யாரும் நம்மளை கேள்வி கேட்க முடியாது. அப்படி சுதந்திரமாக, ஃப்ரீடமாக, பாவ வாழ்க்கையிலேருந்து ஒரு விடுதலையோடு வாழும் சுதந்திரத்தையும் இந்த வேதாகமம் நமக்கு கொடுக்கிறது. 3வது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற சுதந்திரம் நடமாடும் சுதந்திரம். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் நடமாடலாம், யாரும் உங்களை கேள்வி கேட்க முடியாது. அந்த சுதந்திரத்தையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கிறது. அதுக்கு ஆதாரமாய் 2 கொரிந்தியர் 3:10 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. முதல்ல சொன்னேன் சத்தியத்தினாலே பேசுகிற சுதந்திரம், 2வது குமாரனுடைய இரத்தத்தினாலே வாழுகிற சுதந்திரம், 3வது பரிசுத்த ஆவியானவராலே நடமாடும் சுதந்திரம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்கன்னா, கர்த்தருடைய ஆவி பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ இது ஒரு நடமாடும் சுதந்திரம், ஒரு டிராவல் பண்ணுறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவி என்னை கொண்டு போனார் அப்படின்னு இருக்கும். ஸோ கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை உண்டு அப்படின்னா, விடுதலையோடு நீங்கள் புறப்பட்டு செல்ல வேண்டிய சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவுக்குள்ள மட்டும் சுதந்திரம் கொடுக்குது நடமாடுறதுக்கு. பரிசுத்த வேதாகமத்தின் ஆவியானவருடைய சுதந்திரம் நமக்கு பூமியின் கடைசி பரியந்த உலகத்தில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் இதை விடுதலையோடு பேச உங்களுக்கு பரிசுத்த வேதாகமம் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது.